இப்போ நீங்க வீடியோல பார்த்துட்டு இருக்க மாதிரி வெயில் பட்டு உங்களோட சருமம் கருமை ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கருமையை எப்படி ரொம்ப சுலபமா ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷத்துல நீக்கிடலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறீங்க. சுருக்கமா சொல்லணும்னா சன்டான் எப்படி ரிமூவ் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். அதுக்கு ரொம்ப சுலபமா வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் மட்டும் போதும். ஃபர்ஸ்ட் நான் எடுத்துக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஷாம்பு. நான் கிளீனிங் ப்ளஸ் எடுத்திருக்கேன். நீங்க எந்த டைப் ஆஃப் ஷாம்புவா இருந்தாலும் எடுத்துக்கோங்க. ஒரு பவுல்ல நான் ஆட் பண்றது வந்து பேக்கிங் சோடா. பேக்கிங் சோடாக்கு பதிலாக நீங்கள் ஈனோ இருந்தால் கூட சேர்க்கலாம். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஈனோ சேர்த்துக்கோங்க, இல்லைனா பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. அடுத்தது நம்ம எடுத்துக்கிட்ட ஷாம்பு ஒரு பேக்கெட் ஃபுல்லாகவே நம்ம சேர்த்துடலாம். அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா லெமன் ஜூஸு. ஒரு அரை பழம் லெமன் ஜூஸை வந்து பார்த்திங்கன்னா இதில் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், இது நுரம் மட்டும் நல்லா பொங்கி வரும். இதுக்கு காரணம் வந்து நம்ம சேர்த்துதான் இந்த பேக்கிங் சோடாவும் ஷாம்பும் சேரும்போது அந்த நுரை வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியாக பொங்குது. ஒரு அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப மிக்ஸ் பண்ண திரும்ப நுரை வந்து அதிகமாகிற மாதிரி இருக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நான் சேர்க்க போகிறது மாவு ஒன்று சேர்க்க போகிறேன். இது என்ன அப்படின்னா கடலை மாவு. கடலை மாவுக்கு பதிலாக நீங்கள் அரிசி மாவு, கோதுமை மாவு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்து சேர்க்கலாம். நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். என்கிட்ட ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, சன்ஸ்க்ரீன் என்ன யூஸ் பண்ணலாம், பெஸ்ட்டு எதுன்னு சொல்லி ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. கூடிய சீக்கிரத்தில் அதுக்கான வீடியோ வந்து போடுறேன். நம்ம சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுவோம், ஏன்னா இப்போ சம்மர் சீசன் ஆரம்பிச்சிருச்சு. சன்ஸ்க்ரீன் இல்லாமல் வெளியே போனோம் அப்படின்னா அவ்வளோதான், கறிக்கட்டியாகி தான் வருவோம். அதனால் கூடுவான மட்டும் சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு நீங்கள் வெயிலில் போகிறதுக்கு பாருங்கள். அப்படி நம்ம சன்ஸ்க்ரீன் போட்டாலுமே மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஹவர் 3 ஹவரில் திரும்ப நம்ம ரீஅப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் நம்ம வீட்டில் வச்சுட்டு போயிட்டோம், அதனால் நம்ம ஸ்கின் வந்து டேன் ஆகிடுச்சு அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் இந்த பேக் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்க. இப்போ என்னோடய கைகளில் வந்து பார்த்திங்கன்னா டேன் இருக்குது. ஏன்னா நான் 3/4 ஸ்லீவ் போட்டாலுமே ஓரளவு தான் எனக்கு கவர் பண்ண முடியும். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கவர் ஆகாது. ஸோ டேன் ஆகிடுச்சு. இந்த டேனை ரிமூவ் பண்ணுறதுக்கு இப்போ இந்த பேக்கை நான் என்னோடய கைகளில் அப்ளை பண்ணுறேன். கோதுமை மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது வந்து பார்த்திங்கன்னா லைக் ஒரு பேக் மாதிரி நமக்கு ரெடியாகி இருக்கும். இது நீங்கள் கைகளுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது இல்லைங்க, உங்கள் ஃபுல் பாடிக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு நெக்கு கருப்பாக இருக்குது, காலில் வந்து பார்த்திங்கன்னா கருப்பாக இருக்குது, கை முட்டி கால் முட்டிலாம் கருப்பாக இருக்குது அப்படின்னா கூட ட்ரை பண்ணலாம். ஏன் அண்டர் ஆர்ம்ஸில் கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். அண்டர் ஆர்ம்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஒரு வாரத்துக்கு 3 தடவை 4 தடவை பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து பார்த்திங்கன்னா பர்மனெண்ட்டாக அந்த இடம் வந்து ஒயிட்டன் ஆகிரும். பேக்கை கைகளில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஒரு 6 to 7 மினிட்ஸ் பக்கம் வச்சுருந்தேன். அதிலே கொஞ்சம் பார்த்திங்கன்னா அப்படி ட்ரை ஆகிடுச்சு. இப்போ ஒரு அரை உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி கத்தியால் லைட்டாக குத்தி விட்டுக்கிறேன். அப்போ தான் அந்த ஜூஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வெளியே வரும். இப்போ இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்மளோட கைகளில் வச்சு நல்லா ரப் பண்ணலாம். இந்த உருளைக்கிழங்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின்னை ஒயிட்டன் பண்ணுறதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி பண்ணும்போது நமக்கு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா பெட்டரான ரிசல்ட் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி நல்ல எல்லா பக்கமும் ரப் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். நார்மல் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். என்னோட இன்னொரு கைக்கும் இந்த கைக்கும் உள்ள வித்தியாசம் வந்து பாருங்கள். அந்த பேக்லேயே இன்னும் மீதி இருந்தது. அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த கையில் ஃபுல்லாக நான் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு இந்த கைகளில் உள்ள டேன் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரிமூவ் ஆகியிருக்கு. நான் லேட்டாக அப்ளை பண்ணால இந்த வளையல் போட்டிருக்க பகுதி மட்டும் பார்த்திங்கன்னா லைட்டாக டேன் ரிமூவ் பண்ணி கொடுத்துருக்கு. ஆனால் அந்த 5 விரல்கள் இருக்கக்கூடிய பகுதியை பாருங்கள், சூப்பராக ஒயிட்டன் ஆகிருக்கு. இதெல்லாம் நான் ஏன் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா, இது சூப்பரான ரிசல்ட் கொடுத்தது அப்படிங்கிறனால தான். நிறைய பேர் இந்த மாதிரி சன் டேனோட நீங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்ருப்பீங்க, எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு தெரியாமல். ஸோ உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.